அனைவருக்கும் ஸ்ரீ சிவசக்தி ஜோதிடத்தின் அன்பான பணிவான வணக்கங்கள். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்குறது மகர ராசிக்கான சனி பயிற்சி பலன்கள். இதுவரை சனி பகவான் கும்பராசியில் இருந்து கொண்டு பாதச்சனியாக இருந்தவர் இப்பொழுது மீன ராசிக்கு இடம்பெயரும் பொழுது அவர் சகாய சனியாக உருவெடுக்கிறார். இதனால் மகர ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் வர இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். வருகின்ற மார்ச் 29 2025 அன்று சனி பகவான் இந்த இடப்பெயர்ச்சியானது கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு இடம்பெறுகிறார். இதன் மூலம் இதுவரை பாதச்சனியாக இருந்தவர், அதாவது ஏழரை சனியின் கடைசி காலம் 2.5 வருஷம், கடைசி 2.5 வருஷம், ஏழரை சனியின் கடைசி 2.5 வருஷம் அப்பாடா அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவுக்கு வருது. பாதச்சனி விலகி இப்பொழுது சகாய சனி, சகாயம் என்பது நன்மையை தரக்கூடிய சனி பகவான், அதாவது 3ஆம் இடத்திற்கு மகர ராசிக்காரர்களுக்கு மீனம் ராசி வந்து 3ஆம் இடமாகிய சகாய சனி அப்படிங்கிற ஒரு நிலையை அடைகிறார் சனி பகவான். இதுவரை 7.5 ஆண்டுகள் படாதபாடு பட்டிருப்பீங்க, நிறைய அனுபவ பாடங்கள் கற்றுக்கிட்டுருப்பீங்க. ஸோ அதுக்கெல்லாம் தீர்வாக இந்த பாதச்சனிலையும் உங்களுக்கு ஒரு வழியை காமிச்சிட்டு தான் அவர் போயிருப்பார். ஸோ அப்படிப்பட்டவர் இப்பொழுது சகாயம், அதாவது நன்மையை செய்யக்கூடிய ஒரு நல்ல சனியாக உங்களுக்கு வருகிறார். ஸோ இந்த 2.5 வருஷம் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ரிலீஃபாகவும் பெரிய நிம்மதியையும் கொடுப்பார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. அதனால் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த 2.5 வருஷம் வந்து ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு காலமாக இருக்கும். இதன் மூலம் அடுத்து உங்களுக்கு எல்லாமே தொட்டது துலங்கும் அப்படிங்கிற மாதிரி ஜெயம்தான். ஏன்னா வெற்றி ஸ்தானத்திற்கு சனி பகவான் வருகிறார். 7.5 ஆண்டுகளின் முடிவுக்கு பிறகு நன்மையை தரக்கூடிய இடத்திற்கு அவர் வருகிறார். இதன் மூலம் உங்களது முயற்சியில் வெற்றி, உங்களுடைய தைரியம், வீரியம், தன்னம்பிக்கை எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமாகும். அது மட்டுமல்லாமல் அவர் பார்வையின் மூலமாக 5ஆம் பாவகம், 9ஆம் பாவகம் மற்றும் 12ஆம் பாவகத்தையும் பலப்படுத்துவார். இதன் மூலம் 5ஆம் பாவகம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம், குழந்தைகள் ஸ்தானமும் கூட. அப்படி இருக்கும் பட்சத்தில் இதுவரை யாருக்கும், அதாவது குழந்தை பேர் இல்லை அப்படிங்கிற கஷ்டம் இருந்துச்சு அப்படின்னா இனி அதை பற்றி கவலைப்பட வேணாம். கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் இந்த 2.5 ஆண்டுகள் குழந்தை பாக்கியம் நிச்சயம் உண்டு. ஆன்மீகம் அதிகரிக்கும். அதே மாதிரி தந்தை வழி உறவுகள் பலப்படும், தந்தை வழி சொத்துக்கள் கைகூடும், குலதெய்வ அனுகிரகம் கண்டிப்பாக கிடைக்கும். வெளியூர் பயணங்கள், வெளிநாட்டுக்கு யாராவது ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டைமில் கண்டிப்பாக உங்களுக்கு அதில் வெற்றி கிடைக்கும். வெளிநாடு யோகம் நிச்சயம் உண்டு. வெளியூர் பயணங்கள் நன்மையை தரக்கூடியதாக அமையும். நுண்ணறிவு சார்ந்த தொழில்கள் யாராவது செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக பெரிய சக்ஸஸ் ஆவாங்க. பெரிய லெவலில் ரீச் ஆகிறதுக்கான அற்புதமான நேரம் இது. தந்தையின் பொருளாதாரம் உயரும். ஒரே ஒரு மைனஸ் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா, இவர் 3ஆம் இடத்தில் இருந்து கொண்டு 12ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது இந்த தவறான தொடர்புகள், இந்த மாதிரி விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. ஏன்னா இது 12ஆம் பாவத்தை அவர் பார்வையின் மூலமாக 3ஆம் இடத்துல இருந்து கொண்டு பார்க்கும் பொழுது அதில் சில தேவையில்லாத சேர்க்கைகளை கொண்டு வருவார். அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி எல்லாமே உங்களுக்கு வெற்றி தான். பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு, வம்பு வழக்கு ஏதாவது போயிட்டு இருந்துச்சு, வில்லங்கம் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே சால்வ் ஆகக்கூடிய நேரம் இது. கௌரவம், புகழ், அந்தஸ்து உயரக்கூடிய காலம் இது. யாராவது காதல் திருமணத்திற்காக ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டைமில் அது கைகூடும். அதே மாதிரி இவர் வந்து 9ஆம் பார்வையாகவும் 9ஆம் பாவகத்தையும் 12ஆம் பாவகத்தையும் ஒரே நேரத்தில் பார்க்கும் பொழுது இந்த வீண் முதலீடு பண்ணுறது, அதாவது அதிர்ஷ்டத்தை நோக்கி பங்குச்சந்தை, லாட்ரி, ரம்மி, இந்த மாதிரி ஆன்லைனில் பண்ணக்கூடிய விஷயங்கள், இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏனென்றால் 12ஆம் பாவம் என்பது விரயஸ்தானம். கண்டிப்பாக அதில் விரயத்தை கொடுத்து விடுவார். ஸோ அதில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பேராசை பெருநஷ்டத்தில் கொண்டு போய் விட்டுரும். ஸோ அது மட்டும் பார்த்துங்க. ஏன்னா 3, 9, 12 சம்மந்தப்படும் போது இந்த மாதிரி விஷயங்களில் மாட்டிக்கிடுவோம். ஸோ அதனால் முதலீடு பண்ணுற விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். மொத்தத்தில் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த சகாய சனியானது நிறைய நன்மைகளையும் ஒரு சில தீமைகளையும் மட்டுமே கொடுக்கறதுக்கு தயாராகிடுச்சு. ஸோ அடுத்த 2.5 வருஷம் ரொம்ப கவனமாக இருக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக ஒன்று, திருமண யோகம் கண்டிப்பாக ஒன்று, தந்தை வழி உறவுகள், தந்தை வழி சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள், இதெல்லாமே நம்ம கைகூடுறதுக்கான அற்புதமான நேரம். முயற்சியில் வெற்றி கிடைக்கும். வெளியூர் வெளிநாடு பயணங்கள் நல்ல ஒரு மேன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக அமையும். கவனமாக இருக்க வேண்டியது பார்த்திங்க அப்படின்னா இந்த முதலீடு, விரயம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும், அவ்வளோதான். மொத்தத்தில் 7.5 சனியிலிருந்து விடுபடும் மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான காலமாக அமையும். எதுக்கும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் சனியினுடைய அமைப்பு எவ்வாறு இருக்கிறது அப்படிங்கிறதையும் உறுதிப்படுத்திக்கங்க.
ஏன்னா தசாபுக்தி ஒருவேளை இப்போ நடந்திருந்து சனி பகவான் உங்களுடைய ஜாதக கட்ட பிரகாரம் அசுபராக இருக்கும் பட்சத்தில் சில கெடுதல்கள் அதிகமாக நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை உறுதிப்படுத்திக் கொள்வது உங்களுடைய சாமர்த்தியம். அடுத்ததாக மகர ராசிக்கான ஆன்மீக பரிகாரங்கள் என்னங்கிறதையும் பார்த்துருவோம். சனி பெயர்ச்சிக்கு பிறகு திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோவிலுக்கு சென்று ஒரு முறையாவது சனீஸ்வரனை பார்த்து ஒரு நன்றியை சொல்லிட்டு வந்துடுங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா காஞ்சிபுரத்தில் உள்ள ஏகாம்பரநாதர் திருக்கோவிலுக்கு சென்று அந்த சிவ தரிசனம் செய்து வர அவருடைய அருள் கிடைக்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா திருப்பதியில் உள்ள வெங்கடாசலபதி திருத்தலத்திற்கு சென்று அந்த மகாவிஷ்ணுவை வழிபாடு பண்ணி வரணும். பிறகு வீட்டில் இருந்தபடி சனிக்கிழமை தோறும் மாலை நேரத்தில் ஓம் சக்தி என்று அந்த அன்னையின் வழிபாடு வீட்டில் இருந்தபடி செய்து வர இந்த வரக்கூடிய சகாய சனியானது அனைத்திலும் வெற்றியையும் சந்தோஷத்தையும் மன நிம்மதியையும் கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ முயற்சி பண்ணி பாருங்கள், வெற்றி நிச்சயம். ஆன்மீக பரிகாரத்தோடு சேர்த்து சில வாழ்வியல் மாற்றங்களையும் நமக்குள்ளே கொண்டு வரணும். அது என்னென்ன அப்படின்னா நம்முடைய குணாதிசயங்கள் கொஞ்சம் ஒரு சில விஷயங்களை மாற்றிக்கணும். இது சனி பகவானுக்கு ஏற்ற மாதிரி நம்மை மாற்றிக்கொள்வது. இந்த 2 வருஷம் நமக்கு அவர் கொடுக்கக்கூடிய கர்மாக்கள் நல்ல வித நன்மையாக மட்டுமே கொடுக்கணும். அப்படிங்கும்போது சில கேரக்டரில் நமக்குள்ளே அவருடைய தாக்கத்தை நமக்குள்ளே கொண்டு வந்துடணும். அவர் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நீதிமான், நேர்மை தவறாதவர், கடமையை சரிவர செய்யக்கூடியவர், கர்மாக்களுக்கான பலன்களை கொடுக்கக்கூடியவர். அப்படிங்கும்போது நாமளும் அந்த மாதிரி சில விஷயங்கள் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த சனி பகவானுடைய தாக்கம் அதிக அளவில் பாதிக்காது. ஸோ அது ஒரு லைனில் சொல்லிடுறேன், அதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி அவருடைய நேர்மைக்குரியவர் அப்படிங்கிறனால கண்டிப்பாக உண்மையை நம்ம கடைபிடிக்கணும். பொய் கூறுதல் கூடாது. அதே மாதிரி மூத்தோர்களை மதிக்க வேண்டும். தலைக்கணம், ஆணவம், கர்வம் இது எதுவுமே நமக்குள்ளே இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஊனமுற்றோர்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்ய வேண்டும். நமக்கு கொடுக்கக்கூடிய கடமைகளை சரிவர செய்யணும். பொறுப்புகளை தட்டி கழிக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி சனி பகவானுக்கு ஏற்ற மாதிரியே நம்ம கொஞ்சம் நடந்துக்கிட்டோம் அப்படின்னாலும் நமக்கு பெருசாக இந்த கர்மா நம்மளை ஒன்றும் பாதிக்காது. ஸோ இதை திரும்பவும் நீங்கள் சப்போஸ் நான் சொன்னது தெரிலனா ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ இது பொதுவான வாழ்வியல் பரிகாரங்கள், சனி பகவானுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய குணாதிசயங்களை மாற்ற வேண்டிய விஷயங்கள். ஸோ இதெல்லாம் தவறாமல் ஒவ்வொன்றா பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த 2.5 வருஷம் நம்ம கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அடைய முடியும். இதில் எந்த டவுட்டும் கிடையாது. முயற்சி பண்ணி பாருங்கள். வாழ்க வளமுடன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.